கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இன்னைக்கும் கூட கர்த்தருக்காக நீங்க படுற பிரயாசம், நீங்க எடுக்கிற முயற்சி, அந்தரங்கத்தில் நீங்க காட்டுகிற பரிசுத்தம், உண்மை, இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் எப்பொழுதும் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறார், எப்பொழுதும் உங்கள் மீது கவனமாய் இருக்கிறார். அவர் எப்போது 24 மணி நேரமும் 7 நாளும் 24/7 எப்போதும் உங்களை பார்த்து கொண்டு அவர் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். சகல ராஜாக்களும், உங்களோடு கூட ஊழியம் செய்கிற, உங்களோடு கூட படிக்கிற, உங்களோடு கூட வேலை செய்கிற எல்லாரும் உங்களுடைய மகிமையை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உண்மையா வேலை செய்யறீங்களா? ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். படிக்கிற காரியத்துல ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக தேவன் அதற்குண்டான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஊழியம் செய்கிறதிலே ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவரை நேசித்து நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக ஜாதிகள் உங்கள் நீதியையும் மகிமையையும் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது நாமம், புதிய பெயர், புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். புதிய ஆசீர்வாதம், புதிய பெயர். உங்களை ஆண்டவர் எப்படி ஆபிராம் அப்படின்றது ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி, சாராய்ங்கிறத சாரால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயரை, இனிமே நீ யாக்கோபுன்னு எண்ணப்படாம இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய்ன்னு சொல்லி ஒரு தேசத்துக்கே அவருடைய பெயரை வைத்தாரோ, அதே போல இன்றைக்கு உங்களை ஒரு சொந்த ஊர்ல மட்டும்தான் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 10 கிராமங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு 10 ஸ்டேட்டுக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அதை காட்டிலும் உங்களை வல்லமையா எடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஜாதிகள் உன் நீதியையும் ஆண்டவரே சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்னீரே சாமி. நீர் அப்படியே உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வாக்குத்தத்தம், நீர் சொன்ன இந்த ஜீவனுள்ள வார்த்தை உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து தங்கி தாபரிப்பதாக ஆண்டவரே, புதிய நாமத்தால் நீர் அழைத்து உடைய ஜனங்களை நீர் மகிழ பண்ணும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்டு படிக்கிற, வேலை பார்க்கிற, ஊழியத்துல, குடும்பத்துல எல்லா இடங்களிலும் உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் ஆண்டவரே புதிய நாமத்தை உடைய ஜனங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். God bless you.